சென்னையிலிருந்து ஒரு ஹாஃப் டேக்குள்ள ஒரு பைக் ட்ரிப் போறதுக்கு இந்த வேடந்தாங்கல் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு 8 ரைடர்ஸ் லாஸ்ட் வீக்கெண்ட் கிளம்பிட்டோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப் அப்படின்றதுனால சென்னையிலிருந்து நாங்கள் காலைல ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வேடந்தாங்கல் இந்த ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். வேடந்தாங்கல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 75 கிலோமீட்டர், செங்கல்பட்டுலேருந்து 28 கிலோமீட்டர் வரும். மார்சல் லீட முந்தக்கூடாது, லீடு தான் முன்னாடி போகணும், லீட முந்தக்கூடாது. வேடந்தாங்கல் போகிற வழியில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருமலை வையா ஊரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேடந்தாங்கல் போகிறீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் போங்க பைக் ரைடில். இது ஒரு சின்ன ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன மலை மேலே இந்த கோயில் இருக்குது. இது 1000 வருஷத்துக்கு மேலான ஒரு பழமையான கோயில். இங்கே வந்து பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோல் வச்சுக்கிட்டு ஒரு ராஜா போல இருக்கிறாரு. இங்கே நாம இந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கும் சூரிய உதயத்திற்கும் கரெக்டாக நேரம் சரியாக இருந்தது. காலை நேரத்தில் சூரிய உதயத்தின் போது இந்த கோயிலோட அழகே தனிதாங்க. மலை மேலே இருக்கிற இந்த அழகான பெருமாள் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வேடந்தாங்கல் கிளம்பிட்டோம். வேடந்தாங்கல் திருமலை வையா ஊர்ல இருந்து 12 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இதோ நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இப்போ பார்க்கலாம். வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இந்தியாவிலே வந்து இப்போ ரொம்ப பழமையான ஒரு சரணாலயம். இது 1936 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்தம் இதோட சதுர பரப்பளவு 74 ஏக்கர். ஒவ்வொரு வருஷமும் 40,000த்திற்கும் அதிகமான பறவைகள் இந்த மைக்ரேட்டரி சீசனில் இங்கே வந்துட்டு போகிறதா ரெக்கார்ட்ஸ் ஆகிருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். வெளியிலேயே பைனாகுலரும் கிடைக்கும். ஒரு பைனாகுலர் வந்து 100 ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் போயிருக்கும் போது நிறையா பறவைகள் இந்த மரத்து மேலே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருந்தது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோ டைப் பேர்ட்ஸ் தான் நாங்கள் நிறையா பார்த்தோம். பேர்ட் சாங்சுரியில் ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஏறி போயிட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிற பைனாகுலர் வச்சு நீங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும். வேடந்தாங்கல் வாட்ச் டவரில் செல்ஃபி எடுத்துட்டு அங்கேயே சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இதே மாதிரியே சென்னைக்கு பக்கத்தில் பைக் ட்ரிப் போகக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.